ஓம் கணபதியே துணை. காஞ்சி மகா பெரியவாளே சொன்ன அற்புதமான தீப வழிபாட்டு முறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நினச்ச காரியம் 7 நாட்களில் நடக்க விநாயகருக்கான ஒரு அற்புத தீப முறை. நம்ம வாழ்க்கையில் நம்ம எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நடக்கணுன்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஆசை தான். ஆனால் அந்த விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கு சில காரணங்கள் சொல்லலாம். நம்ம மனசில் இருக்க சில நெகட்டிவ் தாட்ஸ், சில நெகட்டிவ் வைப்ஸு, ப்ளஸ் நம்ம தங்கியிருக்கிற வீட்டில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கூட காரணமாக இருக்கலாம். அதனால் எல்லா விஷயங்களுமே நமக்கு சில நேரம் எதிராகவே தான் நடக்கும். அதற்கான மிக முக்கியமான பதிவு தான். தொடர்ந்து 7 நாட்கள் இந்த ஒரு தீப முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயம் பலன் கிடைக்கும். முயற்சி செஞ்சால் நடக்காததே இல்லைங்கிறது ஒரு பழமொழி. ஆனால் நம்ம நிறைய தடவை ட்ரை பண்ணி முயற்சி செஞ்சு சில காரியங்கள் நடக்கவே நடக்காது. அப்படிங்கிறப்ப ஒருவேளை கர்ம வினையாக இருக்குமோ, என்ன இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஒரு ஸ்டேஜில் நொடிச்சு போய் உட்காந்துருப்போம். அதாவது ஒரு தொழிலில் லாபம் இல்லாமல் இருக்கிறது, ஒரு பசங்களுக்கே ஒரு கல்வி ஹையர் ஸ்டடீஸ் போகிறப்போ ஒன்றுமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம், ஆனால் அது ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே நிற்கும் அந்த ஒரு விஷயம். அப்புறம் கல்யாண விஷயங்கள், அது மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் முயற்சி பண்ணி அது அப்படியே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்பேற்பட்ட தடைகள் எல்லாம் தகர்த்து எறிந்து உங்களுடைய வினைகளை தீர்ப்பவர் தான் இந்த விநாயக பெருமான். இந்த விநாயக பெருமானுடைய பூஜை முறைகளை இப்போ பார்க்கலாம். டெய்லி காலையில் குளிச்சுட்டு நம்ம வீட்டில் பிள்ளையாருடைய படம் இருக்கும், இல்லாட்டி விக்கிரகம் இருக்கும், ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு சின்ன ஒரு ஸ்லோகம், சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயிட் சர்வ விக்னோப சாந்தையே. இந்த மூல மந்திரம் உங்களுக்கு தெரியாட்டி ஓம் கணபதியே போற்றி. பிள்ளையார் ரொம்ப எளிமையானவர். பிள்ளையாரப்பா நம்ம கூப்பிட்டாலே போதும், அடுத்த கணமே அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுவார். அப்பேற்பட்ட கணபதிக்கு சின்ன ஒரு ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு அகல் தீபம். நம்ம நார்மலாக தீபத்துக்கு எப்படி பஞ்சத்திரி போட்டு தான் நம்ம விளக்கேற்றுவோம். ஆனால் இந்த இதில் பஞ்சத்திரியும் சேர்த்துட்டு அது கூட சேர்ந்து வெட்டி வேரையும் சேர்த்து ஒரு தீபம் நம்ம ஒன்று ஏற்ற போகிறோம். இந்த வெட்டி வேர் எல்லா நாட்டு மருந்து கடையில் பூஜா ஸ்டோர்ஸில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. சின்ன ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி இதோட சேர்த்து பஞ்சத்திரியோட சேர்த்து நெய் இல்லாட்டி ஒரு நல்லெண்ணெய் போட்டு ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்ற போகிறீங்க. பின்ன ஒரு அருகம்புல், பிள்ளையாருக்கு எப்பயுமே அருகம்புல் தான். அருகம்புல் டெய்லி அதை சமர்ப்பணம் பண்ணணும். நிவேதனமாக ஏதாச்சும் ஒன்று, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, 2 ட்ரை ஃப்ரூட்ஸ் 2 திராட்சை தான் இருக்குதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல, அது மட்டும் வச்சுட்டு 7 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த ஒரு தீபத்தை மட்டும் ஏற்றுங்க. சொல்ல மறந்துட்டேன், 2 ஏலக்காய் நமக்கு நிவேதனம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, சாமிக்கு ஏதாச்சும் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ 2 ஏலக்காய். டெய்லி இந்த 2 ஏலக்காயை மாற்றணும், அருகம்புல்லையும் மாற்றணும். மற்றபடி சப்போஸ் திரி கரிஞ்சிருச்சுன்னா மட்டும், அது மாதிரி ஆனால் மட்டும் நீங்கள் திரியே மாற்றிருங்க. திரி மாற்றி எப்பயும் சின்ன ஒரு வெட்டி வீர் ஒரு பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் ஒரு தீபம் மட்டும் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். இதே மாதிரி 7 நாட்கள் அருகம்புல் 2 ஏலக்காய் ஒரு தீபம், அருகம்புல் ஏலக்காய் தீபம். இதே மாதிரி நீங்கள் டெய்லி 7 நாட்கள் மனமுருகி நீங்கள் ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை மட்டும் ஒரே ஒரு பிரார்த்தனை மட்டும் தான் எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட 1000 பிரச்சனைகள் இருக்கும். எல்லா பிரச்சனையும் பிள்ளையார்கிட்ட சொல்லிட்டா பிள்ளையார் என்ன பண்ணுவார்? அதனால் உங்கள்கிட்ட இருக்க ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் நீங்கள் எடுத்து ஆத்மா இந்த விஷயங்களுக்கு நடத்தி கண்டிப்பாக கொடுடா பிள்ளையாரப்பா அப்படியே நீங்கள் மட்டும் பாருங்கள். அதோடு சேர்ந்து உங்களுடைய கடின உழைப்பு இது பண்ண ஆரம்பிங்க. நிச்சயம் உங்களுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியாததில்லை. ஆனால் இந்த இறை வழிபாடு பிள்ளையாரோடு சேர்ந்து நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும். கடைசியில் நீங்கள் கேட்கலாம், நம்ம டெய்லி 2 ஏலக்காய் வச்சோமேம்மா, இந்த அருகம்புல் பண்ணோமே, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னு நீங்கள் கேட்கலாம். ஏலக்காயை எடுத்து உங்களோட சமையலோட யூஸ்க்கு எதுக்காச்சும் எடுத்துக்கோங்க. அருகம்புல்ல கால்படாத இடத்துல நம்ம தூரமாக வச்சிடலாம். அவ்வளோதான். இவ்வளோதாங்க, சின்ன ஒரு பரிகாரம் தான். 7 நாட்கள் நீங்கள் பெண்களுக்கு வர அந்த பீரியட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு அது முடிச்சு, ஏன்னா கண்டினியூஸாக நம்ம 7 நாள் இந்த தீபம் நம்ம ஏற்ற போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கையாக அந்த ஒரு 7 நாள் தீப முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பல பேர் நல்லா செஞ்சு இதை நல்லா அனுபவிச்சிருக்காங்க. எல்லாமே நல்ல பலன்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட அற்புத பலன்கள்